students. Today now we are discussing about plus 1 la first chapter living world la last our 10 questions பார்க்கலாம். The first question பாருங்க, naming of the organism done based on the guidelines of dash அப்படினு கொடுத்திருக்காங்க. அதாவது உயிரினங்களுக்கு பெயரிடுதல் யார் சார் யாருடைய வந்து பாருங்க முன்னிலையில் நடக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹூவா ஐசிஇசட்னா ஐசிஎம்ஆரா ஐஏஆர்ஐயா. இப்போ இத பாருங்க ஃபர்ஸ்ட் அப்ரிவியேஷன் பாருங்க, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார அமைப்பு, இவங்க எல்லாமே ஹெல்த்துக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ரெண்டாவது என்னன்னு கேட்டா ICZN இன்டர்நேஷனல் கோட் ஃபார் சுவாலஜிக்கல் நாமன்கிளாச்சர். நாமன்கிளாச்சர்னாவே என்ன மீனிங், நேமிங் தி ஆர்கானிசம் பாத்துக்கோ. ICMR இந்தியன் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச், இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம், இவங்களும் மெடிக்கல் சம்பந்தப்பட்டதுதான். தென் IARI இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். அப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எது சார் கரெக்டான வேர்டு அப்படின்னு கேட்டா தட் இஸ் ICZN. இவங்க தான் இன்டர்நேஷனல் கோட் ஃபார் சுவாலஜிக்கல் நாமன்கிளாச்சர். நாமன்கிளாச்சர்னாவே நேமிங் தி ஆர்கானிசம். ஓகே, தட் இஸ் a correct answer. Then next question, the trinomial nomenclature was proposed by. ஓகே, trinomial nomenclature யார் ப்ரோபோஸ் பண்ணா? எப்பவுமே தெரிஞ்ச ஆன்சரை வச்சு தெரியாத ஆன்சர் ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் லினேயஸ். அப்ப லினேயஸ் அப்படின்னா யாரு? இட் இஸ் a binomial nomenclature. அப்ப கண்டிப்பா இவர் இல்ல. ஹக்ஸ்லே நம்ம கேள்விப்படவே இல்ல. அப்படியே வை. ஸ்மித். ஓகே, ஸ்மித், கெவாலியர் ஸ்மித், இவர் என்ன பண்ணாரு? 7 கிங்டம் கிளாசிபிகேஷன் ப்ரோபோஸ் பண்ணாரு. அப்ப இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள யாராவது இருக்கணும். ஒன்னு ஹக்ஸ்லே இருக்கணும், ரெண்டாவது ஹக்ஸ்லே அண்ட் ஸ்ட்ரிக்லாண்ட் இருக்கணும். ஓகே, அப்படி பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எது சார் கரெக்டான ஆன்சர் அப்படின்னா ஹக்ஸ்லேவும் ஸ்ட்ரிக்லாண்ட் இவங்க ரெண்டு பேரும் தான் trinomial nomenclature ப்ரோபோஸ் பண்ணிருக்காங்க. the naming of organism for 3 name. ஓகே, ஒரு உயிரிக்கு 3 பெயரை உருவாக்கியவர்கள் யார் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் தான், ஹக்ஸ்லேவும் ஸ்ட்ரிக்லாண்டும். ஓகே, then the practice of naming of the animal which generic name and species name are similar or same. generic name உம் species name உம் எதுல சிமிலரா இருக்கும்? இப்போ எக்ஸாம்பிள் நாமன்கிளாச்சர். நாமன்கிளாச்சர்னாவே என்ன மீனிங் சொல்லுவ? நேமிங் ஆஃப் ஆர்கானிசம், உயிரினங்களுக்கு பெயர் சூட்டுதலுக்கு பேர் தான் நாமன்கிளாச்சர். பைனாமியல்னா நேமிங் ஆஃப், அதாவது 2 நேம். the organism having 2 name அப்படினா பைனாமியல். இப்போ the organism having 3 name அப்படினா ட்ரைனாமியல். அப்ப கண்டிப்பா இது மூணுமே ஒண்ணா தான் வருது. அப்ப என்ன கிடையாது, இது மூணுமே கிடையாது. அப்ப இது கரெக்டான ஆன்சர் என்னன்னு கேட்டா டட்டோனமி. டட்டோனமி. ஓகே, டட்டோனமி இதுதான் சரியான ஆன்சர். அப்ப ஜெனரிக் நேமும் ஸ்பீசிஸ் நேமும் சிமிலரா இருந்தா டட்டோனமி. எக்ஸாம்பிள் நாஜா. நாஜா, கிங் கோப்ரா ஞாபகம் இருக்கு இல்லையா? இட் இஸ் டட்டோனமின்னு சொல்லுவோம். ஓகே, தென் நெக்ஸ்ட் क्वेश्चन, the term species was coined by. முதல்ல ஸ்பீசிஸ் அப்படிங்கிற வார்த்தையை உருவாக்கியவர் யார்? இப்போ நமக்கு பாத்தீங்க அப்படின்னா லினேயஸ். லினேயஸ் அப்படினாவே என்ன சொல்லுவோம்? நிறைய சொல்லலாம். பைனாமியல் நாமன்கிளாச்சர். ஓகே, அது இல்லாம 2 கிங்டம் கிளாசிபிகேஷன். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். அப்படி இதெல்லாம் வந்து பாருங்க ப்ரோபோஸ் பண்ணவர் யாருன்னா லினேயஸ். இப்போ டார்வின் அப்படின்னா நேச்சுரல் செலக்ஷன். ஓகே, ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ். பட் இது மாதிரி அரிஸ்டாட்டில்ங்கிற ஒரு ஃபாதர் ஆஃப் சுவாலஜி, முதல்ல அனிமலை கிளாசிஃபை பண்ணவர் இவர்தான். அப்ப இந்த இடத்துல ஸ்பீசிஸ் அப்படிங்கிற ப்ரொடியூஸ் பண்ணவர், காயின் பண்ணவர் யார் அப்படின்னா ஜான் ரே. இட் இஸ் a இங்கிலீஷ் நேச்சுரலிஸ்ட். ஓகே, இங்கிலீஷ் நேச்சுரலிஸ்ட் யார் சார்? ஜான் ரே. ஜான் ரே தான் என்ன பண்ணிருக்காரு? ஸ்பீசிஸ் அப்படிங்கறத, இந்த டேர்ம் ஸ்பீசிஸ காயின் பண்ணவர். ஏன்னா லின்னேயஸும் ஸ்பீசிஸ் சொல்லியிருக்காரு, டார்வினும் சொல்லியிருக்காரு. இவங்க மூணு பேரும் ஒரே கான்செப்ட் தான் சொல்லியிருப்பாங்க. ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது பேசிக் யூனிட் ஆஃப் அவர் லைஃப். ஓகே, அது பேசிக் யூனிட், சரி பேசிக் யூனிட் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க, நாட் லைஃப், பேசிக் யூனிட். ஓகே, தென் நெக்ஸ்ட், இட் இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் சுவாலஜிக்கல் பார்க் இன் இந்தியா. இது இருக்கிறதுல எது சார் இந்தியாவோட லார்ஜஸ்ட் சுவாலஜிக்கல் பார்க்? இப்போ நம்ம இதுல என்ன பண்ணலாம்? தெரிஞ்ச ஆன்சர். இப்போ பெரியார் நேஷனல் பார்க் இது எங்க இருக்கு? கேரளாவுல இருக்கு. ஓகே, கேரளா மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே சும்மா ஸ்மாலஸ்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் கேரளா. கேரளாவுல இருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ கேரளாவோட நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா யார் இருக்காங்க? எலஃபண்ட், நிறைய எலஃபண்ட் இருக்கும். தட் இஸ் எலஃபண்ட் நேஷனல் பார்க் அப்படின்னு சொல்லுவோம்.
தென் கார்பெட். கார்பெட்டுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஓல்டஸ்ட் நேஷனல் பார்க் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஓல்டஸ்ட் நேஷனல் பார்க் யார் அப்படின்னா கார்பெட். இதுல யார் சார் அப்படின்னா லைன் தான். அடுத்தது கிர். கிர் அப்படின்னாவே குஜராத். குஜராத்ல இருக்கக்கூடிய நேஷனல் பார்க் யாருன்னா கிர். இது யார் அப்படின்னா டைகர். இங்க இப்ப மேக்ஸிமம் லார்ஜஸ்ட் சுவாலஜிக்கல் நேஷனல் பார்க் யார் சார் அப்படின்னா இந்த இடத்துல யார் சார் அப்படின்னு கேட்டா தட் இஸ் அறிஞர் அண்ணா சுவாலஜிக்கல் பார்க், சென்னையில இருக்கக்கூடிய ஒண்ணு. இதுல நிறைய ஃப்ளோரா அண்ட் ஃபானா. ஓகே, ஏகப்பட்ட ஃப்ளோரா அண்ட் ஃபானா கிட்டத்தட்ட 2553 கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். 2553 ஃப்ளோரா அண்ட் ஃபானா காணப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. Okay, then next question. It is a short genetic marker in organism DNA to identify belonging to a particular species. If exam DNA barcoding, DNA hybridization, PCR, DNA fingerprinting. நாங்க ஆல்ரெடி நடத்திருக்கோம். PCR அப்படினாவே பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். இப்போ இந்த பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷனை பயன்படுத்தி என்ன பண்ணலாம்னா ஆம்ப்ளிஃபிகேஷன் ஆஃப் ஜீன், ஆம்ப்ளிஃபிகேஷன் ஆஃப் ஜீன், ஜீனை மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். அடுத்தது டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங், இதுவும் நமக்கு தெரியும். அப்ப டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படின்னு கேட்டா டிஎன்ஏ ரேகை எச்சிடுது. ஓகே, என்ன பண்றாங்கன்னா ஐடென்டிஃபைங் இண்டிவிஜுவல், ஐடென்டிஃபை இண்டிவிஜுவல் எங்க சார் அப்படின்னு கேட்டா சாம்பிள் டிஎன்ஏ. ஒரே லைன் தான், ஐடென்டிஃபைங் இண்டிவிஜுவல் ஃப்ரம் எங்க சாம்பிள் டிஎன்ஏ by looking என்னன்னு கேட்டா யூனிக் பேட்டர்ன்ஸ். அங்க இருக்கக்கூடிய யூனிக் பேட்டர்ன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய மெத்தடுக்கு பேரு டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். ஓகே, தென் டிஎன்ஏ ஹைபிரிடைசேஷன். இப்ப ஹைபிரிடைசேஷனான மீனிங் இங்க மேக்ஸிமம் வந்து பார்த்தா அப்படியே ஜெனெடிக் சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் யாருக்கு, பிட்வீன் பூல்ஸ் ஆஃப் டிஎன்ஏ சீக்வென்ஸ். ஜெனெடிக் சிமிலாரிட்டிஸ் பூல்ஸ் ஆஃப் டிஎன்ஏ சீக்வென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இடையில இருக்கக்கூடிய இதான் ஹைபிரிடைசேஷன். அப்ப கரெக்டான ஆன்சர் என்ன வரலாம், டிஎன்ஏ பார்கோடிங். அப்ப டிஎன்ஏ பார்கோடிங் அப்படிங்கிறது இது ஒரு ஷார்ட் ஜெனெடிக் மார்க்கர். இத பயன்படுத்தி என்ன பண்ணலாம், இன் ஆர்கானிசம் டிஎன்ஏ டு ஐடென்டிஃபை. அண்டர்ஸ்டாண்டா சார், புரியுதா சார்? இது வந்து பார்த்தா அப்படின்னா டிஎன்ஏ பார்கோடிங் அப்படிங்கிறது ஒரு ஆர்கானிசத்துல இருக்கக்கூடிய டிஎன்ஏ ஷார்ட் ஜெனெடிக் மார்க்கர் தான். இத பயன்படுத்தி என்ன பண்ணலாம் அப்படின்னா பிளாங்கிங் பர்టిక్యులர் ஸ்பீசிஸை கண்டுபிடிக்கலாம். ஓகே, தென் 7th क्वेश्चन, which tool based on the behavior. ஓகே, பிஹேவியர் அப்படின்னு கேட்டா என்ன சார், நியூ டாக்ஸானமிக்கல் டூல்ஸ், கிளாசிக்கல் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ், மாலிகுலர் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ். ஓகே சார், இதுல மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா ஆன்சரே இல்ல பாருங்க. தட் இஸ் எத்தலாஜிக்கல். எத்தலாஜிக்கல் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எத்தனாலஜிக்கல் டாக்ஸானமிக்கல் டூல் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. நியோ டாக்ஸானமிக்கல் டூல்ஸ். சார் நியோ டாக்ஸானமிக்கல் டூல்ஸ் அப்படினா என்ன மீனிங், இப்போ இந்த நியோ டாக்ஸானமிக்கல் டூல்ஸ் பேஸ்ட் ஆன் தி இமேஜிங் என்ன சார் அப்படி எதை யூஸ் பண்ணி கேட்டா எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பை பயன்படுத்தி, எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பை பயன்படுத்தி அங்க இருக்கக்கூடிய கேரக்டரை டிடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். ரெண்டு கிளாசிக்கல், நமக்கு தெரியும் கிளாசிக்கல் அப்படின்னா என்ன மீனிங் சொல்லுவோம், அதாவது பழங்காலம் மியூசியம், சுவாலஜிக்கல் பார்க், மெரைன் பார்க், பிரிண்டட் டாக்குமெண்ட்லாம் கிளாசிக்கல்ல வந்துரும். அப்ப இதுவும் கிடையாது. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா மாலிகுலர் டாக்ஸானமி என்ன சொல்லுவோம், நம்ம மேல சொன்ன டிஎன்ஏ பார்கோடிங், டிஎன்ஏ ஹைபிரிடைசேஷன், பிசிஆர், டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங், இந்த ஆர்என்ஏ மெத்தட பயன்படுத்தி. அப்ப இதுவும் கிடையாது. அப்ப நமக்கு தெரியும் எத்தாலஜி அப்படின்னாவே பிஹேவியர் அப்படிங்கிற ஒரு மீனிங் தெரியும். எத்தாலஜி அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சு பிஹேவியர். பிஹேவியர் அப்படின்னு கேட்டா என்ன எழுதுவ, எத்தலாஜிக்கல் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தென் நெக்ஸ்ட் क्वेश्चन, the molecular taxonomical tool consists of. இப்போ molecular taxonomical tools யார் யார் இருப்பா, இப்பதான் நம்ம மேல பார்த்தோம். மெயினா ஈஸியா நமக்கு தெரியும் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ. ஏன்னா செல் வால் புரோட்டீன் அது இருக்க வாய்ப்புள்ள, மைட்டோகாண்ட்ரியா இதெல்லாம் செல் ஆர்கனல். இவங்க எல்லாமே யாருன்னா செல் ஆர்கனல்ஸ், கண்டிப்பா இது கிடையாது. ஓகே, தென் 9th क्वेश्चन, the origin of species was written. ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படிங்கிற ஒரு புக்கை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டா டார்வின்,
ஜான் ரே, லின்னேயஸ், அரிஸ்டாட்டில். அப்ப நம்ம அரிஸ்டாட்டில்ல இருந்து வருவோம். அரிஸ்டாட்டில் ஒரு புக் எழுதியிருக்காரு, ஞாபகம் இருக்கு இல்லையா? அரிஸ்டாட்டில் எழுதுற புக்கோட நேம் என்ன? ஹிஸ்டோரியா அனிமாலயம். ஹிஸ்டோரியா அனிமாலயம் அப்படின்னு சொல்லுவோம். லின்னேயஸ், ஓகே, அப்ப லின்னேயஸ் உடைய புக் என்ன? சிஸ்டமா நேச்சுரே. சிஸ்டமா நேச்சுரே அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தென் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ், ஜான் ரே. ஜான் ரே உடைய புக் என்ன? ஓகே, ஜான் ரே உடைய புக் என்ன சார் அப்படின்னு கேட்டா ஹிஸ்டோரியா ஜெனரலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெனிரா பிளான்டாரம். ஹிஸ்டோரியா ஜெனிரா அல்லது ஜெனரலிஸ் பிளான்டாரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப டார்வின் தான் என்ன சார் அப்படின்னா ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ். எதை பயன்படுத்தி? நேச்சுரல் செலக்ஷன் மெத்தட பயன்படுத்தி. அப்ப இந்த இடத்துல யாரு கரெக்டான ஆன்சர்? டார்வின். ஓகே, தென் லாஸ்ட், which tool used for study of plant taxonomy? ஓகே, இது எல்லாமே பாரு. மியூசியம் அனிமல், மெரைன் பார்க் அனிமல், சுவாலஜிக்கல் பார்க் அனிமல். அப்ப கரெக்டா இருக்கக்கூடிய ஹெர்பேரியம். ஹெர்பேரியமும் பொட்டானிக்கல் கார்டன். ஓகே, பொட்டானிக்கல் கார்டன் இது ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பொட்டானிக்கல் அல்லது பாட்டனிக்கல் கார்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. பொட்டானிக்கல் கார்டன் இதெல்லாம் எதுக்கு சார் எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டா என்ன எழுதுவேன்? அங்க இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டடி ஆஃப் பிளான்ட் டாக்ஸானமி அப்படின்னு சொல்லுவோம். பிஇசி ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, மறுபடியும் சொல்றேன் பாருங்க. இப்ப நேமிங் ஆஃப் தி ஆர்கானிசம் இஸ் டன் பேஸ்ட் ஆன் தி கைட்லைன்ஸ் ஆஃப் யாருடைய கைட்லைன்ஸ் அப்படின்னா ICZN, இன்டர்நேஷனல் கோட் ஃபார் ஜூவாலஜிக்கல் நாமென்க்ளேச்சர். ட்ரைனாமியல் நாமென்க்ளேச்சர் இன்ட்ரோ듀ஸ் பண்ணவர் யார் அப்படின்னா எக்ஸ்லேவஸ் டெக்லாண்டோ. அதே மாதிரி நேமிங் ஆஃப் தி அனிமல் விச் ஜெனரிக் நேம் ஸ்பீசிஸ் நேம் அப்படிங்கிறது டாக்ஸானமின்னு சொல்லுவோம். The term species was coined by John Ray சொல்லுவாங்க. Largest zoological park யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா. Oldest யாருன்னா கார்பெட் நேஷனல் பார்க். Short genetic marker யார் அப்படின்னா DNA barcoding. Which tools based on the behavior of organisms, ethological tools. Molecular tools அப்படிங்கிற DNA and RNA. Origin of species அப்படின்னா டார்வின். Which tools used for the study of plant taxonomy அப்படின்னா ஹெர்பேரியம், பொட்டானிக்கல் கார்டன் சொல்லுவோம். ஓகே, தேங்க்யூ. கண்டினியூ வாட்ச் பண்ணுங்க. இந்த சாப்டர் ஓவர். செகண்ட் சாப்டர் அடுத்த வீடியோல போறோம். ஓகே, தேங்க்யூ.